மேல வந்து நிறைய போட்டோஸ் இருக்கா, பட் வந்து என் கண்ணுக்கு அதுல ஒரு போட்டோ மட்டும் தாங்க தெரியுது. தளபதி இருக்கிறது. ஸோ எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு வாரிசு? இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராமில் வர்ஷா கேஸ்டிங் நான் வாரிசு நடிச்சேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கிடைச்சிது. ஓட்டர் ஐடி எடுக்கிறதுக்கு எஃபர்ட்டே போடல. பட் இந்த டைம் நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்துச்சு எல்லாமே, ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே எல்லாத்தையும் இங்கே சென்னைக்கு அட்ரஸ்க்கு மாற்றி கேஸ் கனெக்ஷன் எடுத்து ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி கிடச்சி ஏன்னா விஜய் சார் கூட நடிக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க நல்ல ராசி, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது சார் கூட, ஸோ நல்ல ராசின்னு சொன்னாங்க. ஸோ அது அப்படியே எல்லாரும் சொன்ன மாதிரியே நல்ல ராசியாக போகும். கொஞ்சம் ஓசிடி இருக்கு எனக்கு, அதனால இது தண்ணியில் போட்டு பாயில் பண்ணால் இட்ஸ் ஆயுர்வேதிக் திங். இட்ஸ் சன்ஃப்ளவர் சீட் பவுடர். எதுக்கு இது? ஸ்கின்னுக்கு நல்லது, டைஜஷன் குட், கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹேர் ஃபாலுக்கு நல்லது. ஸோ நைட் ஐ வில் ஃபில் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு தண்ணி வைப்பேன், ஷியா சீட்ஸ், பிளாக் கிரேப்ஸ், ஃபிக் இதெல்லாம் போட்டு வச்சிருவேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஷார்ட்ஸ் மாதிரி குட்டி குட்டி டப்பால வச்சிருவேன். ஷார்ட்ஸ் மாதிரி எல்லா ஷார்ட்ஸுமே குடிப்பீங்களா? வாங்கினதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு க்ளோத்னா இது? இந்த ட்ரெஸ்ஸா? எனக்கு பார்த்தா அப்படி தெரியல. ரெஸ்டாலர் H&M வெஸ்ட் சைடு, அதுதான் எனக்கு. நான் H&M பர்சன். எவ்வளோ காஸ்ட் இது? 4-5 சம்திங். ஓகே. ஸோ ஆல்சோ 4000 சம்திங். அண்ட் ரெசார்ட் செட்டில் வந்துட்டு எல்லாரும் கேரக்டராக தான் பேசுவோம். அந்த வீக், அந்த கம்ப்ளீட் வீக்கே என்டையர் செட்டு வந்து எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உனக்கு கல்யாணம் சார் எனக்கே வந்து மைண்டில் தோண ஆரம்பிச்சிச்சு, கல்யாணம் நடக்க போது. ஃபஸ்ட்டு ரீச் ஆனது சென்னையில் புதுசு வந்து ஃபஸ்ட்டு ரீல் எடுத்தது வந்து அதுதான். அதனால இது கொஞ்சம் ஸ்பெஷலான. அதிகபட்சம் ஆசை இது பண்ணிட்டு எனக்கு போதும்பா. பெரிய பெரிய படம் பண்ணி அவார்ட்ஸ், ஓகே, கமல் சார் கூட, ரஜினி சார் கூட எல்லாம் நடிக்க முடிஞ்சிச்சுன்னா. ஐ லைக் ஹாரர் மூவிஸ். தனியாக உட்காந்து இப்படி பார்ப்பேன் நான். எனக்கு அந்த பயப்படுற ஃபீலிங் பிடிக்கும். அண்ட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பேய் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாசிசம் பற்றி, ஓஜோ போர்ட் பற்றி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஓஜோ போர்டு வந்திருக்கா? ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? டைனிங், குட்டி டைனிங் ரூம். நல்லா இருக்கே, காம்பாக்டா. யா இது வந்து சேர்ஸ்மே உள்ளே அட்டாச்டு தான். ஸ்டோரேஜ் புக்ஸ். இதுக்குள்ள என்ன இவ்ளோ புக்ஸ் வச்சிருக்கீங்க? ஆமா, புக்ஸ், கேம்ஸ் எல்லாம் இருக்கும். வாவ், நல்லா இருக்கீங்க. இந்த மாதிரி வாங்கினா ஸ்டோரும் பண்ணிக்கலாம். ஆமா, தேவையில்லாத திங்ஸ்லாம் உள்ள போட்டுடலாம். எஸ், சூப்பர். ஓகே, என்னென்ன திங்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? மஸ்ட் ஹேவ் ஊர்காஸ் அந்த மாதிரி. திஸ் ஆல் ஊர்காஸ். இது 3, இது 2 ஊர்காஸ். ஓகே, இது டிஃபரெண்டா இருக்கு. என்ன ஊர்கா இது? மாங்காய் ஊர்காய். ஓ, மாங்காய் ஊர்கா. பம்ப்கின் சீட்ஸ், ஓகே, சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஆல் ஹெல்தி திங்ஸ். இது நாட் ஹெல்தி திங்ஸ், அதனால இது வந்து காட்ட மாட்டேன். குர்குரே டப்பால போட்டு வச்சு இப்பதாங்க பாக்குறேன் நானு. எனக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ்டு, கொஞ்சம் ஓசிடி இருக்கு எனக்கு, அதனால. ஓகே, அது வந்து கேரளா வாட்டர். நீங்க குடிச்சிருப்பீங்க கேரளால போனா, ஒரு தண்ணி குடிப்பீங்கல்ல, ஒரு ஆரஞ்சு கலர், பிங்க் கலர். ஓ, அந்த இது தண்ணியில போட்டு பாயில் பண்ணா இட்ஸ் ஆயுர்வேதிக் திங். இட்ஸ் பேசிக்கலி பிரான்ச்சஸ் அண்ட் என்னெல்லாம் இருக்கு? roots and branches of multiple trees. இது என்ன ஏதோ wood மாதிரிலாம் இருக்கு. வெரி ஹெல்தி. ஆக்சுவலி சொல்வாங்க கேரளால எங்க போனாலும் ஒயிட் கலர்ல நம்ம தண்ணி பார்க்கவே முடியாது, டிரான்ஸ்பரண்ட் பார்க்கவே முடியாது அப்படின்னு. இதனால தான் இப்போ இது ஊத்தி கொஞ்ச நேரம் ஊத்துனா கலர் வந்துரும். சுடு தண்ணில ஊத்தி பாயில் பண்ணா அந்த கலர் வந்து. ஓகே, இது ரெகுலரா வச்சிருப்பீங்களா நீங்க? ஓகே, வேற என்னெல்லாம் திங்ஸ் இருக்கு? இதெல்லாம் என்னது? டப்பாஸ், ஆல் பொடி, சின்னமன் பவுடர். சின்னமன் பவுடரா? இது எதுக்குங்க? ஓட்ஸ்ல. ஓகே ஓகே, அடுத்து அது சன்ஃப்ளவர் சீட் பவுடர். சன்ஃப்ளவர் சீட் பவுடர் இதெல்லாம் எதுக்கு? தண்ணியில, சுடு தண்ணியில போட்டு குடிக்கிறதுக்கு. எதுக்கு இது? இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், ஸ்கின். அப்படியா? சரி, இது குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு? ஸ்கின்னுக்கு நல்லது, டைஜஷன் குட், கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹேர் ஃபாலுக்கு நல்லது. அப்படியா? சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு, சீட்ஸை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு
சுடுதண்ணில போட்டு தண்ணியில போட்டு குடிச்சு. எப்போ குடிக்கணும்? early early morning is better for any healthy things. Morning is better. ஆக்சுவலி புதுசா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஆமா, வேற ஏதாச்சும் இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி வச்சிருக்கல, அட்லீஸ்ட் நீங்க சொல்லுங்க. வேற இந்த மாதிரிலாம் வந்து ஏதாச்சும் புதுசா healthy habits or good for skin or hair அந்த மாதிரி? So night I'll fill இந்த குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு தண்ணி வைப்பேன், chia seeds, அப்புறம் black grapes, ஓகே, இது அவ்வளோதான், fig, இதெல்லாம் போட்டு வச்சிருவேன். அப்புறம் காலையில எந்திரிச்ச உடனே ஷார்ட்ஸ் மாதிரி குட்டி குட்டி டப்பால வச்சிருவேன். ஷார்ட்ஸ் மாதிரி எல்லா ஷார்ட்ஸுமே குடிப்பீங்களா? பேக் டு பேக். இதெல்லாம் எதுக்கு? ஃபார் ஸ்கின் ஆர் ஹேர்? எதுக்கு? ஸ்கின், ஹேர், கட். மெயினா நம்ம ஹெல்தி சாப்பிடுறது எல்லாமே இந்த 3 விஷயம் தான், ஸ்கின், ஹேர் அண்ட் கட். ஓகே. சரி, நீங்க பண்ணி உங்களுக்கு பயங்கரமா ரிசல்ட் தந்த ஒரு எப்படி சொல்றது, ரெமெடியா இருக்கலாம், இல்ல வந்து ஏபிசி. ஓகே. ஆக்சுவலி அது பண்றது ரொம்ப கஷ்டம், நல்லாவே இரிட்டேட்டிங். குடிக்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் the process of making ABC is so difficult. அது ஆப்பிள் பீட்ரூட் அடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். ஸோ அதெல்லாம் பண்ணி பட் 10 daysல ரிசல்ட் தெரியும். ஸ்கின் அவ்வளோ க்ளோ ஆகும். நான் ஆக்சுவலி பார்த்து ஸ்கின் க்ளோ ஆகும். பிளட் வந்து ரொம்ப ஆக்சுவலி பிளட் பியூரிஃபை ஆகிறதுனால தான் நம்ம ஸ்கின்ல அது எஃபெக்ட் ஆகுது. தட்ஸ் த மெயின் திங். ஆனால் நல்ல ரிசல்ட். ஏபிசினா நீங்க என்ன போடுவீங்க? ஆப்பிள், பீட்ரூட், கேரட். ஓகே, தட்ஸ் இட். டெய்லியும் குடிக்கணும்? டெய்லி குடிச்சா நல்லது. ஓகே. நீங்க அது பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி வேற ஏதாச்சும்? யூ ஹேவ் a very good hair also? I have a hair oil brand. You have hair oil brand? Yeah, I'll show you. Okay, நிறைய இருக்கீங்க, வாங்க அப்படியே உள்ள போலாம். சரி, போறதுக்கு முன்னாடி வந்து இங்க ஒன்னு கியூட்டா வச்சிருக்கீங்களே, உண்டியல் தானே அது? உள்ள காசு இருக்கா? காயின்ஸ். ஓகே. அது சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம், அப்படியே அந்த நொஸ்டால்ஜியா, சின்ன வயசு மெமரிக்காக வச்சிருக்கேன். அது எங்க இருந்து வாங்கிட்டு வந்தது? குருவாயூர். I keep telling குருவாயூர். Yes, all the things. இது குருவாயூர், அது குருவாயூர், கிருஷ்ணர் குருவாயூர். நாங்க அடிக்கடி போவோம் எங்க வீட்ல. ஓகே. பட் நீங்க கோயம்புத்தூர் வந்தாலும் அடிக்கடி கேரளா போற அந்த பழக்கம் இருக்கு. ஃபெஸ்டிவல்ஸ் இப்போ ஓணம் வருதுல, நாங்க எல்லாரும் கேரளா போயிடுவோம். எல்லா விஷு, ஓணம் ஃபெஸ்டிவல்ஸ், வெட்டிங்ஸ், பெரிய ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ நிறைய வெட்டிங்ஸ் இருக்கும், பேக் டு பேக். என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க, இந்த இவ்வளோ வெட்டிங்ஸ் இருக்குன்னு. ஸோ அதுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு தான் இருப்பேன். ஓகே. சென்ஸ் நம்ம டைனிங் டேபிள் இருக்கிறனால கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் எப்படி குக்கிங்கில் எப்படி அர்ச்சனா எப்படி குக்கிங்கில் என்ன நோவா நிறைய சொல்றீங்களேங்க? நாட் வெரி குட். இந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன், ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் பண்ணுவேன், இந்த நல்ல வித்தியாச ஸ்மூத்திஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பட் நார்மல் குழம்பு, பொரியல் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அப்போ எங்கள் வீட்டில் சாப்பாடு பூவா அக்கா, குக் அக்கா. ஓகே, அடுத்து எங்கே போகிறோம்? ரூம். எஸ், போலாமா? எஸ். This is my room, my world, my everything. எஸ், நல்லா இருக்கே. ரூம்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து அழகா வந்து என்னது இது ஐலாஷஸ்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க கண்ணாடியில? கியூட்டா இருக்குல்ல? சும்மா வச்சதான், வேற எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஃபார் எஸ்தெட்டிக்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மேலே இருந்து ஆரம்பிக்கலாமா? மேலே வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்கா, பட் வந்து என் கண்ணுக்கு அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் தாங்க தெரியுது, தளபதி இருக்கிறது. ஸோ இப்போ நம்மளோட சிஎம் சாரோட ஃபோட்டோ வந்து அது மட்டும் தான் பயங்கர அட்ராக்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவில. சோ எப்பவுமே க்ளோஸ் டு மை ஹார்ட். சோ எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு வாரிசு? இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம்ல வர்ஷா காஸ்டிங்னு ஒருத்தங்க காண்டாக்ட் பண்ணி கிடைச்சிச்சு. 10 days இருந்துச்சு எங்களுக்கு ஷூட். 5 days in Chennai, 5 days in Ballari. ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாரை பார்த்தப்போ, விஜய் சாரை பார்த்தப்போ, how was that moment? உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருந்துச்சு? இட் வாஸ் இப்படி இருந்துச்சு. ஏன்னா நம்ம டிவியில பார்த்தது, தியேட்டர்ல பார்த்ததுல, நேர்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ஃபார்மலா இருந்துச்சு, ஹாய் ஹாய் அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் டே, தேர்ட் டேல இருந்து we started talking. நல்லா பேசினாங்க, எப்படி வந்தீங்க, என்ன இன்ட்ரெஸ்ட், என்ன பேஷன், அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ரோல் மாடலா பேசினாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நான் வந்து ஆன் ஸ்க்ரீனும் ஆஃப் ஸ்க்ரீனும் பார்த்து நான் அட்மையர் பண்ண ஒரு விஷயம் விஜய் சார் கிட்ட என்ன சொல்வேன்? ரொம்ப பெரிய விஷயம் வந்துட்டு அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ். அது நேர்ல பார்த்தேன் நான், அவ்வளோ சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து, அதுவும் வாரிசு செட்ல பல்லாரி சைட்ல வந்துட்டு அந்த போர்ஷன்ஸ் வந்து நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஐ திங்க் 200-300 பீப்புள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இந்த திருப்பதி கோவில்ல எவ்வளவு கூட்டம் இருக்கும், அந்த கோபுரத்துக்கு உள்ள போறதுக்கு எவ்வளவு கூட்டம், அந்த மாதிரி எவ்ரிபடி வர்ஷிப், அவ்வளோ வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. தளபதின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் எல்லாம் பார்த்து அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆச்சு லைஃப்ல எப்படி இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேன்ஸ், அந்த அளவுக்கு டிவோஷன். அண்ட் எனக்குமே வாரிசுக்கு அப்புறம் என் ரோல் சின்ன ரோல் தான், ஃப்ரெண்ட் ரோல் தான்.
பட் நான் வாரிசு நடிச்சேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கிடைச்சது. ஓகே. ஜஸ்ட் பிகாஸ் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன், பக்கத்துல நடிச்சிருக்கேங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக எனக்கு ரெஸ்பான்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ பட் நீங்க நினைச்சீங்களா வந்து நம்ம நடிக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தா ஃபியூ இயர்ஸ்ல சிஎம் ஆகுறாங்க? இல்ல சத்தியமா நினைக்கல. ஓகே. நான் வந்து ஆக்சுவலி நிறைய அவருக்கு ஓட் பண்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணோம். நான் அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றேன், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். இது வரைக்கும் ஓட்டே பண்ணதில்லை, எனக்கு ஓட் பண்ணணும்னு தோணுனதே இல்லை, ஓட்டர் ஐடி எடுக்கிறதுக்கு எஃபர்ட்டே போடல. பட் இந்த டைம் நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்துச்சு எல்லாமே, ஆதார் கார்டுல இருந்து எல்லாமே எல்லாத்தையும் இங்க சென்னைக்கு அட்ரஸ்க்கு மாத்தி கேஸ் கனெக்ஷன் எடுத்து ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி கிடைச்சு ஐ voted for him. Only for him. CM. Yes. So happy. ஓகே. ஸோ அதை தாண்டி இப்போ செட்டில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. ரொம்ப சைலண்ட். அவர் வருவாரு, நடிப்பாரு, அவங்க போய் உட்காந்து இப்படி உட்காந்துருப்பாரு, அவ்வளவுதான். வெரி ரிசர்வ்ட். ஆனா அது சீன்லாம் கிடையாது, அவர் அப்படிதான், பை நேச்சர் அவர் அப்படிதான். வேற லைக் இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட பேசினாங்க இல்ல ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க? அவரு படத்தை பத்தி தான் மோஸ்ட்லி பேசிட்டு இருந்தோம், இண்டஸ்ட்ரி பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் சதீஷ் கூட இருந்தனால அவரு கூட கொஞ்சம் அவர் கூட நிறைய டிராவல் பண்ணியிருக்காருல்ல, ஸோ அவர் கூட ஃப்ரெண்ட்ல, ஸோ அவங்க பேசும்போது நாங்கள் அப்படியே கேட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ மற்றபடி அதுவும். ஓகே. சரி, வாரிசு பண்ணதுக்கு அப்புறமாச்சும் உங்க வீட்டில் வந்து உங்களை அந்த அக்செப்டன்ஸ் வந்துச்சா? ஓகே நடிக்கட்டும் போகட்டும் இல்லையா? இப்போ வரைக்கும் இல்லையா? இப்போ வரைக்கும் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா மிஸ் கேரளா வாரிஸ்கெலாம் அப்புறம் அவர் லைக் ஓகே விட்டுட்டாங்க, இதுக்கு மேல சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனா ஹாட்ஸ்டாருக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நல்லா வீட்டுல இருந்து, ஏன்னா வீட்டுல இருந்து அம்மாக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா சைட்ல இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, எல்லாரும் பாக்குறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு நல்ல ரெஸ்பாண்ட் வருதுனால கொஞ்சம் ஓகே. இதுதான் அவங்க ஒழுங்கா உட்கார்ந்து பார்த்தது. ரெசார்ட் தானா? என்னோட சீன்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல வரப்பலாம் வந்து பார்க்கலையா? ஏன் இப்படி இருக்காங்க? உங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க, என்ன வர்க் பண்றாங்க? இன்ட்ரோவர்ட் ஃபேமிலி, வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ஊர்ல இருந்து வந்தவங்க. ஸோ அவங்களுக்கான பயம் இதெல்லாம் இருந்துச்சு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அதெல்லாம் தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணதா இருக்கட்டும், இல்லை வந்துப்பா என் பொண்ணு பாருங்க இந்த சீரியல்ல வராங்க, இல்லை வந்து இந்த இதில் நடிச்சிருக்காங்க, அப்பெல்லாம் எங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா வீட்டில் பேசி? ஆக்சுவலி அப்படி எனக்கு டைரக்டா, ஐ மீன் வெளியில சொல்றாங்க, மேபி சொல்றாங்க, பட் எனக்கு டைரக்டா அப்படி தோணுது. மிஸ் கேரளால நான் வந்து ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணேன், ஒரு உமன் சைல்டு பத்தி விஷயமா ஒரு டான்ஸ் பிளஸ் ட்ராமா மாதிரி, ஐகிரி நந்தினி சாங்குக்கு. அது பார்த்து எங்க அம்மா அழுது என்னை வந்து கட்டி பிடிச்சி. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw some proud, அந்த ப்ரௌட் மூமெண்ட் அந்த கண்ணில் தெரிஞ்சது, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ ஐ திங்க் தே ஹாப்பி. பட் மற்றபடி எதுக்கு பாட்டி இப்பவும் கேட்பாங்க, எதுக்கு ஒரு நல்ல வேலை இருந்துச்சு, ஏசியில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்து இப்போ அலைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி தான் தாட்ஸ், கஷ்டப்படுறாங்கங்கிற தாட்டு தான். ஸோ அது மாற்ற முடியாது. எஸ். ஓகே. அப்படியே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே பேசலாம். அந்த ஹேர் ஆயில் பற்றி சொல்லுங்க. யா, மை பிராண்ட் தூலிகா. தூலிகா உங்க பிராண்டா இது? எப்பயிலேருந்து இது ஆரம்பிச்சிங்க? இப்போதான் கொஞ்சம் ஒரு 7-8 months ஆயிருக்கும். 8 months ஆயிருக்கும். பரவாயில்ல, நான் நாட் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல, பட் அதுக்கு நல்லா போகுது. ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வருது. இப்போ கூட ஐ ஜஸ்ட் சோல்ட் ஒரு 15 bottles. ஓகே. எனக்கு கேப் கிடைக்கிறப்ப ஏன்னா எல்லாமே நானே பார்த்துக்கணும், ப்ரொடக்ஷன்ல இருந்து பேக்கிங்ல இருந்து கொரியர் பண்றதுல இருந்து எல்லாமே நான் பார்த்துக்கிறதுனால எனக்கு கேப் இருக்கிறப்ப மட்டும்தான் ஐ எம் செல்லிங். ஓகே. பட் இட்ஸ் கோயிங் குட். இதுல என்னெல்லாம் இருக்கு? இதெல்லாம் போட்டா வந்து சொல்லுங்க, ஹேர் வந்து growth ஆகுமா, இல்ல ஹேர் ஃபால் கம்மியாகுமா? சோ இதுல ஆம்லா இருக்கு, ஃபெனுக்ரிக் இருக்கு, அலோவேரா இருக்கு, பிளாக் ஜீரா, நீம் லீவ்ஸ், கரி லீவ்ஸ், ஸ்மால் ஆனியன், கோகனட் ஆயில், செசமி ஆயில், 7 herbs plus 2 oils. ஓகே. அதோட மிக்ஸ் தான் தூலிகா. இது வந்து குட் ஃபார் ஹேர் growth. நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தது ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதிசயமா எனக்கே தெரியாம ஒருத்தவங்க வந்து ஹெட் ஏக்லாம் போகுதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிராண்ட்ல எனக்கும் தெரியாது. ஸோ பீப்புள் சொல்லும் போது தான் நானும் இதுல இந்த ஹெட் ஏக் போகுமா, ஓகே ஃபைன். ஸோ நானும் ஐம் ஆல்சோ லேர்னிங்ல. இது பிளான் பண்ணியெல்லாம் ஆரம்பிக்கல. நான் வந்து இன்ஸ்டால இது நான் 10 years நான் பண்ணிட்டு இருக்கிற ஆயில் என் ஹேருக்கு. ஓகே. இதெல்லாம் போட்டு தான் நீங்க ஆயில் செஞ்சு வைப்பீங்க? அது ஒரு 10 years நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இன்ஸ்டால வந்துட்டு அப்லோட் பண்ண இந்த மாதிரி ஹாப்பினஸ் ஆஃப் மேக்கிங் யுவர் ஓன் ஹேர் ஆயில் போட்டேன். அப்ப எல்லாரும் வந்துட்டு ஏன் நீங்க வந்து எங்களுக்கும் கொடுக்க கூடாதுன்னு கேட்டாங்க. நான் நம்ம ஏன் இது யோசிக்கவே இல்லை, சரி சும்மா கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டேட்டஸ் போட்டேன், ஹூ ஆல் வாண்ட்ஸ் டு பைன்னு.
பார்த்தா நிறைய மெசேஜ் வந்துச்சு. ஓகே. அப்பவே ஆரம்பிச்சேன். I'm like okay. ஓ என்னங்க எல்லாரும் வந்து பிசினஸ்க்கு வேற ஐடியாஸ் சொல்லுவாங்க. சும்மா ஒரு இத அப்லோட் பண்ணி My followers started this for me. Seriously. ஏன்னா அவங்க அந்த கேள்வி கேட்கலன்னா நான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காது. ஸோ அப்பவே லோகோ கிரியேட் பண்ணி ஆரம்பிச்சு 1 வீக்ல எவ்ரிதிங் ஹேப்பன்ட். அண்ட் இது ரெசிபிஸ் ஆல்ரெடி தெரியும்ல, ஸோ சீக்கிரம் பண்ணி எல்லாம் அமைச்சிட்டு இப்போ நல்லா போகுது. ஓகே. நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து எவ்வளோக்கு வந்துச்சு? அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிஸ்னஸ் விமனா அந்த ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கும்ல, வாட் வாஸ் தட் அமௌண்ட்? இது வந்து 250 rupees per bottle. ஓகே. லைக் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலி கம்மி தான், ஓரளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் தான் போட்டிருக்கோம். பல்க் ஆர்டர் வந்து இப்போதைக்கு எனக்கு 4 வருது எல்லா மாதம். ஓகே. ஒரு கஸ்டமர் வந்துட்டு 4 வாங்கிட்டு இருக்காங்க. த என்டையர் ஃபேமிலி இஸ் யூசிங். ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு வரைக்கும் 148 பாட்டில்ஸ் பாட்டில்ஸ். வாவ் சூப்பர். உங்களோட ஃபாலோவர்ஸ் தான் நீங்க தேங்க் பண்ணணும். சைட் பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா. எஸ் டன். அடுத்து வேற என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு உங்களோட அந்த ஸ்கின் கேர்? வெரி நார்மல் திங்ஸ். ஸ்கின் கேர்லாம் பெருசா ஆயில்ஸ் இருக்கு. இங்கே எதுவும் இல்லை, உள்ளதான் இருக்கு ஸ்கின் கேர். எனி பர்ஃப்யூம்ஸ் உங்களுக்கு எது ரொம்ப ஒரு எப்படி சொல்ல அடிக்ஷன் அந்த மாதிரி ரிப்பீட்டட் வாங்குற ஒரு திங்ஸ்னா? இதெல்லாம் ரிப்பீட்டட் பாடி லோஷன் மொத்தமா. ஓகே. ஆக்சுவலி இது செம்மையான ஒரு பிராண்ட்ல இது. பாத் அண்ட் பாடி இஸ் ரியலி குட். அவங்களோட எல்லாமே நல்லா இருக்கும். லோஷன், the body wash, everything will be, sanitizer itself will be good. Okay. Perfume எல்லாமே நல்லா இருக்கும். So I am big. and அவங்க அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க, buy 1 get 1 free, buy 2 get 2 free. So அப்படி வாங்குன ஒரு அந்த பர்ச்சேஸ் ஆஃபர்ல வாங்கிடுவேன். டன். வேற என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு? வார்ட்ரோப் போலாமா? வார்ட்ரோப். அதுக்கு முன்னாடி இந்த லேம்ப் பத்தி சொல்லுங்க, கியூட்டா இருக்கே. இது ஆக்சுவலி இட்ஸ் a funny story. இது இங்க அபார்ட்மெண்ட் குரூப்ல ஓகே இந்த மாதிரி குடுக்குறாங்க. நான் என்ன நினைச்சேன், காசு கொடுக்கணும்னு நினைச்சேன். குடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே டெக்ஸ்ட் பண்ணேன். பார்த்த உடனே பிடிச்சிச்சு, எஸ்தட்டிக்கா இருக்குல்ல, அதனால பிடிச்சிச்சு டெக்ஸ்ட் பண்ணேன். போய் அவங்க சி பிளாக்ல இருக்காங்க, போய் வாங்கினேன். ஓகே தேங்க்யூன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நானா கேட்கணுமா காசு விஷயம்? கொடுக்கணுமா? காசு கொடுக்கணுமா வேண்டாமா? அப்புறம் நான் கேட்காம எப்படி வர்றது, லைக் காசு தட்ஸ் ஓகே நீங்க வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இட்ஸ் ஃப்ரீ. எஸ் ஆக்சுவலி அந்த கல்ச்சர் இருக்குல்ல அபார்ட்மெண்ட்ல. நம்ம ஏதோ ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா சோஃபாஸ் கூட நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சேல் பண்றாங்க. ஃப்ரீயா for me it's surprising. எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஃப்ரீயா கொடுக்குறாங்களே, பர பல்பு மட்டும் தான் நான் காசு கொடுத்து வாங்குறேன். ரெஸ்ட் இஸ் ஃப்ரீ. ஓகே. இது எவ்வளவு நாளா உங்ககிட்ட இருக்கு? இப்போ ஒரு 4 months. டன். சூப்பர். அடுத்து அப்படியே வார்ட்ரோப் ஓபன் பண்ணுங்க. ஃபுல்லா வெளியவே சாரீஸ்லாம் தொங்குற மாதிரி இருக்கு. நிறைய இருக்கு போல. டான்ஸ் யூனிஃபார்ம். ஓ டான்ஸ் யூனிஃபார்மா? இது வந்து அந்த பிளவுஸ், அந்த ப்ராப்பர் சாரி யூனிஃபார்ம் ஸ்டிட்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டிட்ச் பண்ணி அது அவங்க ஸ்கூல்ல கொடுத்தது. ஓகே டன். இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ். சரி, நீங்க வாங்குனதுல ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு க்ளோத்னா இது? ஜாராது இந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸா? எனக்கு பார்த்தா அப்படி தெரியல. தெரியல. ரெஸ்டால் ஆர் H&M வெஸ்ட் சைடு, அதுதான் எனக்கு நான் H&M பர்சன். ரொம்ப இதுமே இது ரெண்டுமே ஜாராது. ஜாராது தான் ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. மற்றது எல்லாமே H&M தான். ஓகே. H&M வெஸ்ட் சைடு தான். எவ்வளவு காஸ்ட் இது? This was 4-5 something. ஓகே. So it's also 4,000 something. இங்க இது பார்த்தா வந்து எப்படி ஒரு Dress மாதிரி ஒரு ஃபீல் ஆகலையே. ஸோ இந்த பிராண்டட்லயே ஃபிட்டிங்க்கு தான் காசு. அந்த அது போட்டு அப்படியே நம்மளுக்காக ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபிட்டிங்காக தான் காசு கொடுக்கணும். பட் யா ஓகே. இப்போ நம்ம சீரியல்லாம் பண்றப்போ இல்ல சீரீஸ்லாம் பண்றப்போ வந்து காஸ்டியூம்ஸ் எப்படி நீங்களா வந்து பை பண்ணுவீங்களா இல்ல தே வில் கிவ்? ஆமா, சீரியஸ் வந்து சீரியல் மாதிரி தான். நம்ம வந்து காஸ்டியூம் ரெடி பண்ணணும். படத்துக்கு அவங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து கொடுத்துருவாங்க. பட் சீரியஸ்க்கு வந்து நம்ம எல்லாமே இப்போ நான் ரெசார்ட்ல போட்டிருக்கிறது எல்லாமே அப்படியா? இட்ஸ் ஆல் மை காஸ்ட். வெட்டிங் காஸ்டியூம்னா அது வந்து ரெண்டுக்கு எடுத்தோம். வா சூப்பர். ஆக்சுவலி ரெசார்ட் பத்தி பேசணும்னா உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ எபிசோட்ஸ் வந்திருப்பீங்க. பட் அதோட இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி சொல்றது, ஓ இவங்க தானே அது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஹவ் வாஸ் தட் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பேசுறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, திவ்யா நெடுமாறு. அண்ட் அந்த வெட்டிங் எபிசோட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் ரோட்ல வந்து கேட்பாங்க, அப்பா வருவாங்களா அவங்க வெட்டிங்க்கு, அப்பா அவங்கள ரொம்ப திட்டுறாங்க. ஸோ அவங்க அந்த கேரக்டர் அப்படி உள்வாங்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு கேரக்டரா மற்றவங்க பார்த்து பேசுனது. எங்கேயோ பார்த்துருக்கேன், ஏன்னா மாடலிங்கோட ஹோர்டிங்ஸ்லாம் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ
எங்கேயோ பார்த்திருக்கேன். அப்புறம் எருமசாணி ஃபைனலில எல்லாம் பார்த்து Okay, கொஞ்சம் தெரியும், அந்த பொண்ணு தெரியும், எங்கேயோ பார்த்திருக்கேன் தான் இருந்துச்சு. சோ அங்க இருந்து இப்போ ஒரு கேரக்டரா வந்து மத்தவங்க ரெகக்னைஸ் திவ்யாவா பண்றது register ஆயிருக்கீங்க. இதுதான் ரெசார்ட் தான். அண்ட் ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு எல்லா விமனுக்குமே மெயினாக வந்து மகள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு, அப்பா வருவாங்களா வெட்டிங்க்கு மாட்டாங்களான்ட்டு. அண்ட் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து அந்த எபிசோட் லைக் அந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். அவர் வந்து உங்க கையை அப்படி ஹோல்ட் பண்றதுக்கு தட் வாஸ் வெரி எமோஷனல். ஸோ அந்த பர்டிகுலர் சீன் பத்தி சொல்லுங்க, அந்த ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் அங்க நடந்த விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. அந்த வீக், அந்த கம்ப்ளீட் வீக்கே என்டையர் செட் வந்து எக்ஸைட்டடா இருந்துச்சு. உனக்கு கல்யாணம் சார் எனக்கே வந்து மைண்ட்ல தோண ஆரம்பிச்சிச்சு, கல்யாணம் நடக்க போகுது. எனக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா செட்டே அப்படி ஐஷு வந்து அக்கா நான் உங்க கல்யாணத்துக்கு இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், இந்த ஜுவல்லரி வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாருமே கலகலான்னு இருந்துச்சு. ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு செட்டு. அண்ட் ரெசார்ட் செட்ல வந்துட்டு எல்லாரும் கேரக்டரா தான் பேசுவோம். ஓ ஆமா, யாரும் அர்ச்சனா சொல்ல மாட்டாங்க. ரியல் நேம்ஸை விட நேம்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. பட் சொன்னா கூட பேசுறதே நாங்க கேரக்டரா தான் பேசுவோம். நானும் ஐஷுவலா சண்டை போட்டிருக்கோம், கேரக்டரா சண்டை போட்டிருக்கோம். ஸ்கிரிப்ட்லயே இருக்காது, இருந்தாலும் நீ அப்பா விட்டுட்டு போயிட்ட. ஸோ அந்த மாதிரி வி ஆல் லிவ் இன் த கேரக்டர். அந்த செட்டுக்குள்ள என்ட்ரானோ வெளியில வர்ற வரைக்கும் கேரக்டரா தான் இருப்போம். ஸோ அதுவே கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. ஹவ் வாஸ் தட் லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எவ்வளவு எமோஷனலா இருந்துச்சு பேக்கப் பண்றப்போ? ஆக்சுவலி லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் வந்து அது அந்த பாய் சொல்ற சீன் தான். ஸோ எனக்கு ஆக்சுவலி பாய் சொல்லி போறமா ரியலி அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன் கூப்பிடுவீங்களா திருப்பி? கண்டிப்பா அம்மான்னு சொன்னாங்க. ஸோ ஐம் ஹோப்பிங் டு கெட் பேக். திவ்யா வந்து திருப்பி வருவாங்க. எப்படி பிரெக்னெண்டா அந்த மாதிரியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு போகாது, 100 எபிசோடு தான். சோ அந்த அளவுக்கு இருக்காது. பட் மேபி இன் லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்ல உங்களை எதிர்பார்க்கலாம். சோ திவ்யா will be back soon. அப்ப வந்து நீங்க எப்படி அந்த ஃபாதர் டாட்டரோட அந்த பாண்டிங் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாமா பயங்கரமா? ஹோப் சோ. தெரியாது, நோ ஐடியா. ஓகே டன். அடுத்து இந்த ரேக் ஓபன் பண்ணுங்க. இந்த ரேக் சாரீஸ் பத்தி சொல்லுங்க. சாரீஸோட உங்களோட ஒரு கனெக்ஷனா இருக்கட்டும், இல்ல லவ் ஃப்ரம் சாரீஸ். என்னோட இன்ஸ்டால பார்த்தாலே தெரியும், அவ்வளோ சாரி போஸ்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபெமினினா ஃபீல் பண்ணுவேன். சாரி பெண்ணாக உணர்கிறேன். லாங் ஹேர் இதெல்லாம் மை திங், அர்ச்சனாஸ் திங். ஸோ ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு சாரியா இருக்கலாம், இல்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேப் பண்ண சாரி என்ன சாரி? 10th ஃபேர்வெல். இல்ல வாங்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் சாரில வாங்கணும். 10th நம்ம ஃபேர்வெல்க்கு எல்லாரும் கட்டுவோம்ல, ஸ்கூல்ல கட்டிருப்போம். அந்த சாரி தான் ஃபர்ஸ்ட் சாரி. ஓகே, சோ இதுல ஏதாச்சும் அம்மாவோட சாரி இருக்கா? ஓ நிறைய இருக்கு. இது நான் என்ன பண்ணுவேன், கோயம்புத்தூர் போகும்போது ரீஸ்டாக் பண்ணிடுவேன். ஸோ இங்க இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு அங்க போய் அங்க இருக்கிற சாரி இங்க எடுத்துட்டு வந்து, ஸோ ஐ கீப் ரீஸ்டாக்கிங். அம்மா சாரி என் சாரி எல்லாம் மிக்ஸ்டா தான் இருக்கும். ஓகே சரி, இப்போ இங்கே இருக்கிற சாரிலே இந்த சாரி வந்து ரொம்ப ஸ்பெஷல், இல்லை இந்த அக்கேஷனாக இருக்கலாம், இல்லை அந்த பர்சன் கொடுத்ததா இருக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாரினா? இது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான ஒரு சாரி. இட்ஸ் அ காட்டன் சாரி. பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து இதுல பண்ண ரீல் வந்து அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரீச் ஆன ரீல். ஓகே 500K ஃபர்ஸ்ட் ரீச் ஆனது. சென்னையில புதுசு வந்து ஃபர்ஸ்ட் ரீல் எடுத்தது வந்து அதுதான். அதனால இது கொஞ்சம் ஸ்பெஷலான சாரி. ஓகே டன். அடுத்து வந்து அப்படியே இப்படி திரும்பினா சூப்பரான ஒரு வியூ. நீங்க பால்கனி கூட போகணும்னு நினைக்கிறேன். டெய்லியும் காலையில இப்படி ஸ்கிரீனை இங்க படுத்துட்டு நைட்டு தூங்க நல்லா இருக்கும். ஃபுல்லா ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியும். எஸ், ஆக்சுவலி இது எந்த ஃப்ளோர்? இது 12th ஃப்ளோர். டோட்டல் 16 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இது 12th ஃப்ளோர். ஓகே, ஸோ நீங்கள் சும்மா நம்ம ரேண்டமாக நைட்டு தூங்குறப்பே நம்மளுக்கு நிறைய தாட்ஸ் வரும்ல. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு வியூ இருக்கு, நைட்டில் பார்க்க இன்னும் அழகா இருக்கும். சன்செட்டுமே நல்லா இருக்கும் இங்கே. சன்செட் சூப்பரா இருக்கும். என்னெல்லாம் வந்து யோசிப்பீங்க சும்மா அப்படி படுத்துட்டு ரேண்டமா? சும்மாவே ரொம்ப யோசிப்பேன். I'm an overthinker, so நிறைய I mean இருக்குன்னு சொல்றதானே, அவ்வளவுதான். நிறைய எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஐ கீப் ஸ்கெடியூல் பண்ணிட்டே இருப்பேன், பிளான் பண்ணிட்டே இருப்பேன். அதுவும் நம்ம இண்டஸ்ட்ரி அப்படியே தானே இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஓடிட்டே இருக்கும் மைண்ட்ல, அது பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் அது பண்ணணும்னு அப்படியே பேக் டு பேக் போயிட்டே இருக்கும். ஸோ மைண்ட் வாஸ் ஆல்வேஸ் பிஸி. நானும் என்ன அப்படிதான் வச்சுப்பேன். லைக் ஐ கீப் ஒர்க்கிங் ஆன் சம் ஆஃப் தியர். ஷூட் இல்லைன்னா டான்ஸ் கிளாஸ் இருக்கும், டான்ஸ் கிளாஸ் இல்லைன்னா பிராண்டோட வேலை இருக்கும். ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டேன். எங்கேஜிங்காக எப்பயுமே. ஓகே சரி, அர்ச்சனாக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம வந்து இந்த படத்தில் நடிக்கணும், இல்லை வந்து இப்படி இந்த ஒரு டெலிவிஷனில் இந்த சீரீஸோ இல்லை ஒரு சீரியல் பண்ணணும் கூட மேபி ஒரு ஆசை இருந்திருக்கலாம் ஹீரோயின். உங்களுக்கு கூட உங்களோட ஆசை என்ன? அதிகபட்ச ஆசை இது பண்ணிட்டு எனக்கு போதும்ப்பா.
ஐ மீன் படம் தான், சீரியல் கான்சன்ட்ரேஷன் இப்போதைக்கு இல்லை. படம் தான். படம் வந்துட்டு இன்னும் பெரிய பெரிய படம் பண்ணி அவார்ட்ஸ், பெரிய பெரிய அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டேன்னா ஐம் குட். கமல் சார் கூட, ரஜினி சார் கூட எல்லாம் நடிக்க முடிஞ்சிச்சுன்னா, ஏன்னா விஜய் சார் கூட நடிக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க நல்ல ராசி, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது சார் கூட, ஸோ நல்ல ராசின்னு சொன்னாங்க. ஸோ அது அப்படியே எல்லாரும் சொன்ன மாதிரியே நல்ல ராசியா போகட்டும். ஐ திங்க் இட்ஸ் குட். அண்ட் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், இந்த வீட்டுக்கு இந்த ஹால்குள்ளே வரதுக்கு முன்னாடி டப்புன்னு சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு, இங்கே உள்ள யாருமே கிடையாது. அதனால வந்து நான் உங்கள்கிட்ட சும்மா விளையாட்டு கேட்ட பேய் இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் நான் கேட்டப்ப நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அதெல்லாம் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் பேசுவேன், பிடிக்கும். எனக்கு அதுதான் பிடிக்கும், பயமா இருக்கு. இல்ல பிடிக்கும் இல்ல, ஐ லைக் ஹாரர் மூவிஸ். தனியா உட்காந்து இப்படி பார்ப்பேன் நான். எனக்கு அந்த பயப்படுற ஃபீலிங் பிடிக்கும். இல்ல தனியா இருந்தா பயமா தானே இருக்கும். இப்ப இந்த ரூம்ல நீங்க நினைச்சிட போறாங்க அப்புறம் ஆடியன்ஸ். இந்த ரூம்ல நீங்க தனியா இருக்கீங்க, நைட்டு வந்து ஒரு 12 o'clock அந்த மாதிரிலாம் வந்து சவுண்டு கேட்குது, கதவு நாக் பண்ற சத்தம் கேட்குது, அந்த மாதிரிலாம் தான் பயப்பட மாட்டீங்களா? தனியா தான் ரொம்ப வருஷமா இருக்கேன். ஸோ தனியா அந்த பயம்லாம் இல்லை. அண்ட் சின்ன வயசுல இருந்தே எனக்கு பேய் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாசிசம் பத்தி, ஓஜோ போர்டு பத்தி ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஓஜோ போர்டு வந்திருக்கா? வந்திருக்கு. எங்க என்னங்க இது, எனக்கு பயமா இருக்குங்க. இப்ப ஏதாச்சும் இங்க இருக்கா, இந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியுமா? இல்ல இப்ப ஆக்சுவலி விட்டுட்டீங்களா? ஆமா, முன்னாடி ரொம்ப அது பின்னாடியே இருந்த ஆன்டி கிரைஸ்ட் அது இது கடவுள். ஐ மீன் இட்ஸ் நாட் லைக் கடவுள் பிலீவ் இல்லைன்னா, பட் எனக்கு அது கியூரியஸா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க, ஆன்டி கிரைஸ்ட் சொல்லணும்னா ஓகே இந்த பொண்ணு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை போலன்னு. இல்லை பட் எனக்கு வந்து அந்த டாபிக் ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணுவேன், படிப்பேன். ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் திங்ஸ் ஹேப்பன், அதனால விட்டுட்டேன். ஓகே சரி, ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு பேய் சம்பவம் சொல்லுங்க எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா. இந்த மாதிரி ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter.